எனக்கு வந்து குவாலிட்டி நல்லா கொடுக்கணும், பொருள் தரமாக கொடுக்கணும். காசை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுட்டு 4 பேர் நல்லா இருக்குதுக்கு சொல்லணும். நான் பணம் சம்பாதிக்கணும் இல்லையோ நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கேன். 15 வருஷமா வரேன். இந்த கடைக்கு வந்து 8 வருஷமா நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு. கடந்த 4 வருஷமா இந்த கடைக்கு வரேன். சுவையாகவும் ரேட்டு கம்மியாகவும் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ இங்கே வந்து சுவையாகவும் இருக்கும், ரேட்டு கம்மியாகவும் இருக்கும். விலையும் கம்மி, அவ்வளோ தரமாக இருக்கும் பொருள். எல்லாமே எது ஓணுமோ அதை வச்சுன்னு சாப்பிட்டு போய்க்கினே இருப்பேன். காசே கொடுக்க மாட்டேன். அவன் என்னென்ன காசும் கேட்க மாட்டான். இது வரைக்கும் எந்த கடையில் இல்லாத டேஸ்ட் இங்கே நல்லா இருக்குது. ஜஸ்ட் 3 இட்லி, ஒரு வடை, ஒரு பூரி தான் சாப்பிட்டேன். மனசு நிறைஞ்சு, வயிறு நிறைஞ்சிச்சு. வீட்டு சமையல் மாதிரி நல்லா செய்து கொடுக்குறாங்க, கிராண்டாக இருக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் கேகே நகர்ன்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு கடையில் விலை கம்மியாகவும் அதே சமயம் நல்ல குவாலிட்டியோட ஆப்பம் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இட்லி, பொங்கல், பூரி, வடை, அதே மாதிரி 3 விதமான சட்னிஸ்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணுறதுனால கேகே நகர்லேயே இந்த கடை ரொம்பவும் ஃபேமஸாக இருக்குது. அதுவும் இந்த கடை 18 வருஷமாக கேகே நகரில் இயங்கிட்டு இருக்கான். இந்த கடையோட பேர் அனுராதா டிஃபன் சென்டர். வாங்க இந்த கடையை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கடையோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். கேகே நகர்ல இங்க பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு. இங்க வந்து அனுராதா டிஃபன் சென்டர் வந்து இருக்கு. பக்கத்துல வீடு இருக்கிறதுனால நான் அடிக்கடி இங்க வந்து சாப்பிடுவேன். இங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். இட்லி, ஆப்பம், அதே போல அதுக்கு கொடுக்குற குழம்பு, சட்னி எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சுவையாகவும் ரேட்டு கம்மியாகவும் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ இங்க வந்து சுவையாகவும் இருக்கும், ரேட்டு கம்மியாகவும் இருக்கும். இன்னைக்கு வந்து நான் இட்லியும் ஆப்பமும் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டா இருந்தது. இட்லிக்கு கொடுத்த சட்னி எல்லாமே சூப்பரா இருந்தது. அதே போல ஆப்பத்துக்கு வந்து நான் குருமா ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஸோ எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என் ஃப்ரெண்டோட கேகே நகரில் வந்து அக்கா கடைக்கு சாப்பிட வந்திருந்தோம். ஆனால் டேஸ்ட்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இட்லி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே விலையும் கம்மியாக இருக்குது. எல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு. இதுக்காக நான் ஃபேமிலியோட பல தடவை இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன். காயத்ரி இங்கே எதிர்க்கவே வந்து அக்கா கடை எதிர்க்கவே சரவண பவன் ஹோட்டல் இருக்குது. பட் இருந்தாலும் நான் இங்கே பல தடவை இங்கே தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் இப்போ வந்து அக்கா கல்ல இன்னைக்கு காலையில் வந்து இட்லி, வடை, ஜஸ்ட்டு 3 இட்லி, ஒரு வடை, ஒரு பூரி தான் சாப்பிட்டேன். மனசு நிறைஞ்சு, வயிறு நிறைஞ்சிச்சு. இந்த கடைக்கு வந்து 8 வருஷமா நான் சாப்பிட்டுக்கிறேன். எல்லா பொருளும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பம், பூரி, பொங்கல், இட்லி, அவ்வளோ விலையும் கம்மி, அவ்வளோ தரமாக இருக்கும் பொருள். அந்த மாதிரி எவ்வளோ ஜனம் வந்து அங்கே சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இடத்துல. இன்னைக்கு வந்து சாம்பார் வடை சாப்பிட்டேன், வடை இட்லி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். எல்லாம் வந்து விரும்பி இங்கே சாப்பிடுவாங்க. கடந்த 4 வருஷமா இந்த கடைக்கு வரேன். இங்கே SRM காலேஜில் தான் நான் வேலை பார்க்குறேன். இங்கே வரும்போதெல்லாம் இந்த கடையில் நிறுத்தி நிதானமாக டிஃபன் சாப்பிடுவேன். எல்லா ஃபுட்டும் நல்லாயிருக்கும். இட்லி, பொங்கல், ஆப்பம், பால், சாம்பார் வடை எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா குட் குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து நான் பொங்கலும் சாம்பார் வடையும் சாப்பிட்டேன். ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. வீட்டு சமையல் மாதிரி நல்லா செய்து கொடுக்குறாங்க, கிராண்டாக இருக்குது, கம்மியான விலையாக இருக்குது. வந்து எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. 15 வருஷமா வரேன். எல்லாமே எது ஓணுமோ அதை வச்சுன்னு சாப்பிட்டு போய்க்கினே இருப்பேன். காசே கொடுக்க மாட்டேன். அவன் என்னென்ன காசும் கேட்க மாட்டான். அதுமாரி 10 பேருக்கு தான மாட்டோம். எல்லாரும் வருவாங்க, அவங்க தான் வச்சு கொடுப்பாங்க. சாம்பார் அவங்க தான் ஊற்றுவாங்க. ஆனால் இந்த கடையில் அப்படி இல்லை. அவங்களே தட்டு எடுத்துன்னு அவங்களே வச்சுன்னு அவங்களே சாப்பிட்டு காசு தான் கொடுப்பாங்க. தேங்காய் பால், ஆப்பம், குருமா சாப்பிடுவோம் சார். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 5 வருஷமாக தெரியும் இந்த கடை. இன்னைக்கு தேங்காய் பால், ஆப்பம், குருமா நல்லா இருந்தது. வணக்கம் சார், என் பேர் அனுராதா. என் கடை பேரும் அனுராதா டிஃபன் சென்டர்.
என் கடை எங்கே இருக்குன்னா அண்ணா மெயின் ரோடு, கேகே நகர், இபி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கு. நம்ம கடை காலையில் வந்து 7 மணிலேருந்து ஒரு 11:30 12 மணி வரைக்கும் இருக்கும். 7 நாளுமே இருக்குமா, லீவே கிடையாது. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இட்லி, பூரி, பொங்கல், ஆப்பம். இட்லிக்கு வந்து 3 வகை சட்னி, சாம்பார். அது இல்லாமல் வெஜ் குருமா இருக்குது, தேங்காய் பால் இருக்குது, வடை இருக்குது. எல்லாமே தரமாக இருக்கும் நம்ம கடையில். இந்த கடை ஆரம்பித்து ஒரு 3 வருஷத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வேண்டாம், நீ வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. தனியாக உன்னால் பண்ண முடியாதுன்னாங்க. இல்லை பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான், இதை விட்டுட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியோ நான் 4 பேர் கூட ஹெல்ப்புக்கு வச்சுட்டு எல்லா பொருளுமே தரமாக நான் ஒரே ஆள் தான் ரெடி பண்ணி இன்னைக்கு இவ்வளோ கஸ்டமர் எனக்கு இருக்கிறாங்க, ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்க. எனக்கு வந்து குவாலிட்டி நல்லா கொடுக்கணும், பொருள் தரமாக கொடுக்கணும். காசை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுட்டு 4 பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். எனக்கு மன திருப்தியாக இருக்குது என்னோட தொழில். இதில் வந்து நான் பணம் சம்பாதிக்கிறனோ இல்லையோ நல்லா பேர் சம்பாதிச்சிருக்கேன். இந்த கடை ஆரம்பித்தப்போ நிறைய பேருக்கு கடை இங்கே இருக்கிறதே தெரியாது. ரொம்ப ஒரு மாதத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனாலும் விடலை. தினம் கடையை போட்டு கஸ்டமருக்கு இந்த இடத்துல கடை இருக்குதுன்னு நான் தெரியப்படுத்தினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெகுலர் கஸ்டமர் நிறைய எனக்கு வர ஆரம்பித்தாங்க. 18 வருஷமாக ரெகுலர் கஸ்டமரும் வராங்க, இப்போ புது கஸ்டமரும் நிறைய வராங்க. என்னால் நல்லா நடத்த முடியுது கடை. இது வரைக்கும் இந்த கடை நல்லபடியாக போயிட்டுருக்குது என் மக்களால் தான். இனிமேலும் இந்த மக்கள் நல்லபடியாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.